குண்டேரி பள்ளம் அணையின் நீர்மட்டம் 20 அடி உயர்ந்திருக்கிறது. கனமழை காரணமாக 17 அடியாக இருந்த குண்டேரி பள்ளம் அணையின் நீர்மட்டமானது தற்போது 20 அடி உயர்ந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். விவரங்கள். வணக்கம். கோபி அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையானது ஒரே நாளில் பெய்த கனமழையில் 20 அடி உயர்ந்திருப்பது இப்பகுதி விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொங்கர்பாளையம் ஊராட்சி உட்பட்ட குன்றி மலை அடிவாரத்தில் கடந்த 1980ஆம் ஆண்டு இந்த குண்டேரிப்பள்ளம் அணை கட்டப்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 42 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த குண்டேரிப்பள்ளம் அணைக்கு குன்றி, விளாங்கோம்பை, மல்லியதுர்கம், கடம்பூர் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளில் இருந்து வரும் மழை நீரானது 10க்கும் மேற்பட்ட காட்டாறுகள் வழியாக இந்த அணைக்கு வந்தடைகிறது. 42 அடி உயரமுள்ள இந்த அணையில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரை வைத்து ஆண்டு முழுவதும் வாணிப்புத்தூர், குண்டேரிப்பள்ளம், கொங்கர்பாளையம், வினோப நகர், மோதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கடுமையான வெயிலின் காரணமாக அணையின் நீர்மட்டம் மளமளவென குறைந்து 17 அடியாக மட்டுமே இருந்த நிலையில் இந்த ஆண்டு பாசனத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை இருந்து வந்தது. அதே போன்று வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளுக்கு கூட இந்த அணை தண்ணீர் குறைவும் பற்றாக்குறைவும் ஏற்பட்டு வனவிலங்குகளுமே தண்ணீருக்காக கிராமங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கடம்பூர், மல்லியதுர்கம், விளாங்கோம்பை, குன்றி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விடிய பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து வினாடிக்கு வினாடி அதிகரித்து வந்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் 17 அடியாக இருந்த இன்று காலை நேற்று 17 அடியாக இருந்த நிலையில் இன்று காலை அணை நீர்மட்டம் 37 அடியாக உயர்ந்துள்ளது. மொத்தம் 42 அடி உயரம் உள்ள இந்த அணையில் இன்னும் 5 அடி தண்ணீர் நிரம்பினால் அணை நிரம்பி உபரிநீர் வெளியேறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது தொடர்ந்து அணை நிரம்பி வருவதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த அணை கட்டப்பட்டு 42 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை ஒருமுறை கூட தூர்வாரப்படாத நிலையில் கிட்டத்தட்ட 15 அடி முதல் சுமார் 17 அடி வரைக்கும் அணையில் வண்டல் மற்றும் சேறு தேங்கி இருப்பதாகவும் இதனால் அணைக்கு வரும் தண்ணீர் குறைந்த அளவே சேமிக்க வைக்க முடிகிறது. மீதமுள்ள தண்ணீர் உபரியாக கலந்து ஆற்றில் கலந்து வீணாகி வருவதாகவும் அணையில் தண்ணீர் குறையும் காலகட்டங்களில் அணையை தூர்வாரி கூடுதலாக தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அணை தொடர்ந்து நிரம்பி வருவதால் விவசாயிகளுக்கு மட்டுமின்றி இந்த புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியாக உள்ள பகுதியில் உள்ள சிறுத்தை, யானை, காட்டுகள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு நீண்டும் என்பதால் வனத்துறையினருமே ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து தற்பொழுது வரை வந்து கொண்டிருப்பதால் இன்று இரவுக்குள் அணை நிரம்பும் வாய்ப்பு உள்ளதால் பொதுப்பணித்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இந்த அணையினுடைய உபரிநீர் வெளியேறும் பள்ளங்களிலும் ஆறுகளிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஒருவேளை இரவு நேரங்களில் தண்ணீர் அணை நிரம்பி வெளியேறினால் கூட மக்களை பாதுகாப்பாக இருக்கவும் வருவாய்த்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.